Welcome to Dr. Maitri's Music Therapy channel. இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு பி ஆக்டிவ் இன் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். Why do some people in old age they are more energetic and active during their 90s? இதுக்கான அதுக்கு ரீசன் தெரியுமா? நம்மளுக்கு நிச்சயமாக நம்ம நிறைய பேருக்கு அது தெரியாது. சில நேரத்தில் யார் 90 வயசு தாண்டினாங்களோ அவங்களுக்கே சிலதெல்லாம் தெரியுமா இருக்கும். நம்ம இப்படிலாம் இருந்திருக்கிறோம், அதனால தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுது, திஸ் இஸ் த வே வீல் ஹாவ் டு டூ இட், இதே நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும். ஆனால் அடிப்படையில் சில வேலைகளை விசுவாசத்தோடு ஒரு கியூரியாசிட்டி டு டூ ஃபர்தர் ஒர்க் அப்படின்னு சொன்னால் அதுபோல் வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்திருக்கணும். இந்த வேலையை நம்ம செய்யலாமா, அடுத்தது செய்யலாமான்னு சென்ற பதிவில் பார்த்தோம். நம்ம ரிட்டையர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆஃப்டர் தி பணி ஓய்வு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஓய்வுன்னு நம்ம நினைக்கிறோம். பணிக்கு மட்டும்தான் ஓய்வு, பாக்கி உள்ள வேலைகளுக்கெல்லாம் ஓய்வு இல்லை. அது இல்லாமல் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓய்வு அப்படி ஆயிடுது, பணி ஓய்வு கிடைச்சிட்டுது, அப்புறமும் என்ன நினைப்பாங்க, வீட்டில் இருக்கும்பொழுதும் நாம் அலுவலகத்துக்கு போகும்பொழுது எப்படி நம்மளோட எல்லா சின்ன சின்ன சிறு சிறு வேலைகளை கூட நம்மளுக்கு யாரானா கவனித்து கொடுத்தாங்களோ, சில சமயம் அவர் ஒரு மேலாக இருந்தால் அவங்க சம்சாரம் கவனித்து கொடுத்துருப்பாங்க. சில சமயம் அப்படி பணி ஓய்வு பெறக்கூடியவங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு லேடி, ஒரு உமன் அப்படின்னு நினச்சிட்டா வைங்க, அவங்களுக்கு அவங்களோட சிறு சிறு வேலைகளெல்லாம் யார் கவனித்து கொடுத்தாங்களோ அதுபோலவே மீண்டும் தனக்கு எல்லா வேலைகளும் யாராவது கவனித்து முடிச்சு கொடுக்கணும். கார் சாவி எங்கன்னா கொடுக்கணும், அப்புறம் ஷூ எங்கன்னா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும். ஏன்னா தட் சர்வீஸ் தே டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். அது எப்போவுமே அந்த மாதிரி எடுபடி வேலையை அனுபவித்தவங்களுக்கு தானே சில வேலைகளை செய்யணும்னு சொல்கிறது ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் இன்ஸ்டட் இதை எப்படி நம்ம பழக்கப்படுத்திருக்கணும்னு சொன்னால், நம்மளுக்கு வேணுன்ற வேலையை இப்போ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நம்ம அலுவலகம் போகணும், இப்போவே நம்ம கடைசியாக எங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில் போவோமோ அங்கேயே கொண்டு போய் கார் சாவி, எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆஃபீஸ்க்கு எடுத்துக்க வேண்டிய சாவி, அதெல்லாம் அங்கே ஒரு கார்னரில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சு வைக்கலாம். தினமுமே காரை ஓட்டிக்கிட்டு கொண்டு வைத்த பிறகு அங்கேயே கூட கார் சாவியை வச்சு வைக்கலாம். கார் சாவிக்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா அதுக்கு அந்த இடத்துல எப்போவுமே அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு யாரான ஒரு நம்பர் ஒருத்தர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருக்காது. ஸோ அதனால செல்ஃப் சர்வீஸ் அப்படின்ற வார்த்தை, செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு நம்ம பழகிட்டா ரிட்டையர் ஆன பிறகும் பணி ஓய்வுக்கு பிறகும் நமக்கு இந்த வேலையெல்லாம் யாரும் செய்து கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அப்படி நம்மளுக்கு யாரான எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து சில வேலைகளை செய்ய முடியாது. மைண்ட் ஆஃப் ஆகிடுது அப்படி சொல்லுவாங்க. மைண்ட் ஆஃப் ஆகிறதுக்கு இது என்ன சுவிட்சு, ஃபேனோட சுவிட்சா இல்லாட்டி போனால் ஏர் கூலரோட சுவிட்சா, அதெல்லாம் கிடையாது. மைண்ட் என்ன சொல்கிறது, இட் இஸ் ரியலி ரிலேட்டட் டு த நம்பர். அது வயசாகிறதுன்றது ஒரு நம்பர் தான், ஒரு எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையில் சிலவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆக்டிவாக இருக்க முடியும்னு சொன்னால் எல்லாராலையுமே ஆக்டிவாக இருக்க முடியும். தன் வேலையை தானே செய்துக்கணும். ஒருவேளை முன்னாடி ரொம்ப பால்யத்தில் அதாவது இளமையில் இருக்கும்பொழுது 20 நிமிஷத்தில் ஒரு இடத்துக்கு நடந்து போய் சில வேலைகளை வாங்கிட்டு வருவோம், சில வேலைகளை செய்துட்டு சாமான் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கு என்ன கிடைக்கலாம், 40 நிமிஷத்துக்கு நடந்து போய் வாங்கிட்டு வர முடியுமா இருக்கணும். இது கூட சில பேர் என்ன செய்வாங்க, எங்கேயுமே தெருவுன்னு சொன்னால் இறங்கி நடக்கிறதே இல்லை. ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு இடம் போகணுன்னா கூட உடனே அவங்களோட 2 வீலர் எடுத்து எங்கே போகிறேன், என்ன வேணும், உனக்கு எதான வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை மறந்துட்டுது அப்படின்னாலும் திருப்பி இன்னொரு தடவை போயிட்டு காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அப்படியே அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயலாக இருக்கும். ஆனால் அந்த நடை என்பது நடைப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம்னு பால்யத்தில் அதாவது 1 வயசில் சொல்லி கொடுத்த குழந்தைக்கு 3 வயசில் சொல்லி கொடுத்த குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இப்போ 60வது வயசுலையும் தினமும் நடக்க வேண்டும். ஒரு 20 நிமிஷமாவது நடக்கலாம். நடந்துட்டு அங்கே எங்கேயான போய் ஒரு பார்க்கில் உட்காந்துக்கிறோம், இட் இஸ் ஆல்சோ ஓகே தான். ஆனால் பார்க்கில் போயிட்டு நடந்து உட்காந்துட்டு வரும்பொழுது நமக்கு வீட்டுக்கு வேணுன்ற சின்ன சின்ன தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டு வரலாம். இதுக்கு ஒரு துணை இருந்தாலும் சரி, ஒருத்தரும் துணையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம மட்டும்தான் உட்காந்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் இட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம். எதுக்குன்னு சொன்னால் அதுபோல் நடந்து பழகிறது இந்த ஆர்கானிசத்துக்கு நடக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை எப்போவுமே கொடுக்கும். வாரத்தில் 3 நாளைக்கு அது போகலாம், இல்லாட்டி 5 நாளைக்கு போகலாம், விச் எவர் சூட்ஸ். நமக்குன்னு ஒரு டைம் இருக்கணும் இல்லை. தெர் ஆர் பீப்புள், அவங்க என்ன பண்ணுவாங்க, பணி ஓய்வுக்கு அப்புறம் வேறு சின்னதாக வேறு இடத்துல புதுசாக ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள ரொம்ப கற்றுத்தேர்ந்த ஒரு அறிவாளி அப்படின்னு சொன்னால் வைங்க, அவங்க சிலவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க,
காலேஜ் எக்ஸாமுக்கெல்லாம் எப்படி பரீட்சை எழுதுறது, யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எப்படி பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உபயோகமாக சில வேலைகளை செய்தாலும், சர்வீஸ் ஓரியன்டாக வேலை செய்தாலும் அதற்கு நடுவில் கொஞ்சம் நேரம் நடக்கணும், நடை பயிலுவது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முயற்சி செய்யலாம். ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு அடுக்குகோலமாக இருக்கும், எதுக்கு இது அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பயனுள்ளதாக அமையும். எப்பொழுதுமே இது ஏற்புடைய கருத்துக்கள் தான். ஆனால் சில நேரத்தில் நம்ம பணி ஓய்வு வந்துட்டுது, அதனால் நம்ம எல்லாத்துக்குமே ஓய்வு கொடுக்கலாம், மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் நடக்காத நாளில் நம்ம சொடுக்கு அந்த கிராஸ்வேர்டு பசில் போடலாம். இந்த கிராஸ்வேர்டு பசில் என்ன செய்யும், சிறப்பான யோசனைக்கும் மூளை ஷார்ப்பாக வேலை செய்யறதுக்கும் பயனுள்ளதாக அமையும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விரிவாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.